வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லையில இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு பெருங்காயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா 3 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலான்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேருக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த லைனை ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பீரியட்ஸ் டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கேக்குறீங்களா இல்ல மாதவிடாய்னு சொல்றது உங்களுக்கு புரியாம கேக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. மாதவிடாய்னு நான் இங்க சொல்றது பீரியட்ஸ் டைம் தான் சொல்றேன். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க எதிரிகளோட தொல்லையில இருந்து உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் சந்தேகமும் வேண்டாம். ஆனா இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா உங்க எதிரிகள் அழிஞ்சு போவாங்க, ஒளிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு இயற்கை விதிகளுக்கு உட்பட்ட பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்ப உங்களுக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் அதுவும் உடனடியா ஏற்படும். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை 7 நாட்களுக்கு 7 டேஸ் நீங்க கண்டினியூஸா செய்யணும். ஆனா 3 நாட்களுக்குள்ளேயே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இத தொடர்ந்து நம்பிக்கையோட 7 நாட்களுக்கு நீங்க செய்யும் போது கண்ணுக்கே தெரியாத மறைமுக எதிரிகள் கிட்ட இருந்து கூட நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இந்த பரிகாரம் நமக்கு வேலை செய்யுது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல நான் கொடுத்திருக்கிற மாதிரி பெருங்காயம் நமக்கு தேவைப்படும். கட்டி பெருங்காயமா இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன துண்டு, அதாவது ஒரு 3-4 மிளகு சேர்ந்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சின்ன சைஸ்ல கட்டி பெருங்காயத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க. சப்போஸ் கட்டி பெருங்காயம் எனக்கு கிடைக்காது, நான் தூள் பெருங்காயத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பயன்படுத்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பிளாக் கலர்ல கருப்பு நிறத்துல மை வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய எல்லார் வீட்லயுமே பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் இருக்கும். அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நாள்ல இருந்து செய்ய ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். குறிப்பிட்டு இந்த நாள்ல இருந்து தான் செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்லி எந்த விதமான ரூல்ஸும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 நாட்களுக்கு 7 டேஸ் நீங்க செய்யணும். இப்படி செய்யும் போது நடுவுல எந்த விதமான பிரேக்கும் நீங்க எடுக்க கூடாது. ஒரு நாள் நான் மறந்துட்டேன், பரவாயில்லையா, திரும்பி நான் எப்படி செய்யணும்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஒரு நாள் நீங்க மறந்துட்டா கூட திரும்பியும் அடுத்த நாள்ல இருந்து முதல் நாள் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இந்த பரிகாரத்தை நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த 7 நாட்களுக்கும் ஒரே இடத்துல இருந்து தான் செய்யணும். அதாவது ஒண்ணு உங்க வீட்ல இருந்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்ல நீங்க இருக்கீங்க, இல்ல நான் வேலைக்காக வேற ஒரு இடத்துல தங்கி இருக்கேன்னு சொல்றவங்க 7 நாட்கள் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். ஆனா 7 நாட்களும் ஒரே இடத்துல இருந்து தான் செய்யணும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல
செய்யணும்னு பாத்தீங்கன்னா 7 நாட்களுக்கும் இப்ப நான் சொல்ல போற ஒரே நேரத்துல நீங்க செய்யுங்க. நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட் நான் வேலை பாக்குறேன், நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டே டைம்ல தூங்க போறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட பேரை சொல்லி அவங்களோட தொல்லையில இருந்து விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செய்யும் போதும் அவங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி தயவு செஞ்சு பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சிஜில் சிம்பல்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய சிம்பல் இருக்கு, அதுல ஒரு வகை தான் இந்த சிஜில் சிம்பல். இந்த சிஜில் சிம்பல்லையும் நிறைய விதமான சிம்பல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்பல்ஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது எதிரிகளோட தொல்லையில இருந்து நமக்கு ஒரு விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சிம்பல். பொதுவா மற்ற தாந்திரிக பரிகாரங்களை காட்டிலும் இந்த மாதிரியான சிம்பல் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிம்பல் எல்லாம் நம்ம வலது பக்க மூலையில பதியும். வலது பக்க மூலையில பதியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆழ் மனசுல உடனடியா ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த மாதிரியான சிம்பல்ஸ் எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கொடுக்குது. சரி, இப்படி இந்த சிஜில் சிம்பலை அந்த பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் அப்படி இல்லனா தூள் பெருங்காயத்தை வச்சு இந்த பேப்பரை நீங்க 4ஆ மடிச்சுக்கோங்க. இப்போ நான் சிஜில் சிம்பல்ல வெளியில ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்கேன். அந்த சர்க்கிளோட சேர்த்து தான் இந்த சிம்பலை நீங்க வரையணும். அதே மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பேப்பரை கூட இந்த சிம்பல் வரையறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு அதுல பெருங்காயத்தை வச்சு இந்த பேப்பரை 4ஆ மடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லை நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க. உங்க வீட்டுல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எரிக்கிறதும் எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் நீங்க செய்யலாம். ஒரு சின்ன அகல் விளக்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எரிக்கிறதுக்கு வேற ஏதாவது பாத்திரத்தையோ தட்டையோ நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பேப்பர் எரியற வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த நெருப்பை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அந்த நெருப்பு எரிய எரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லையும் குறையற மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க கட்டி பெருங்காயமா வச்சிருந்தீங்கன்னா அது முழுசா எரியலனா கூட பரவாயில்ல. அந்த பேப்பர் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்டி பெருங்காயத்தோட சேர்த்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இதை நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட 7 நாட்களுக்கு செய்யணும். ஒரே நாள்லயே நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த தாந்திரிக பரிகாரங்களை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.